இங்க கோகிலா அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. ஹலோ பிரதர், வாய்ஸ் ஆடியபிளுங்களா? ஆடிபிள் பேசுங்க மேடம். குட் மார்னிங் பிரதர், குட் மார்னிங். நான் இப்போ தான் என் பேர் கோகிலா, என்னோட அப்ளைன் ரேவதி மேம், என்னோட ஸ்டார் டைரக்டர் ரிஸ்வானா மேம். நான் இப்போ தான் ஜாயின் பண்ணி 1 மந்த்க்குள்ளே தான் ஆகுதுங்க பிரதர். இப்போ தான் ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு உங்களோட வீடியோஸ் இதெல்லாம் நிறையா பார்க்குறேன் நான். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்குது. 39 ஆகுதுங்க என்னோட ஏஜ். இந்த ஏஜில் நான் சரியாக படிக்கலைங்க, 10வது தான் படிச்சிருக்கேன். இந்த ஏஜ்ல உன்னால பண்ண முடியாது, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, நீ படிக்கல, ஏமாத்திருவாங்க, ஏமாத்து இது மாதிரிலாம் நிறைய நடக்குது, ஃபேக்கா நடக்குது, பணத்தை ஏமாத்திடுவாங்க அப்படின்னலாம் இப்போ கொஞ்சம் நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்கிறதுனால எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முக்கியமாக வந்து இந்த மைவி3ல எல்லாம் நிறைய போய் கும்பலாக பணத்தை கட்டி ஏமாந்துட்டாங்களா. அதில் நம்ம இதை கொண்டு போகும்போது இது எடுத்த உடனே அதுதாங்க, நம்ம எல்டிபி கூட பார்க்கறதுக்கு ரெடி இல்லைங்க. இந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் இப்போ தான் நான் கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. நீங்கள் இது இப்போ சம்மந்தமாக ஏதாவது சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ புதுசாக ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. நீங்கள் ஜாயின் பண்ண புதுசில் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு ஐடியா ஏதாவது சொல்லுங்களேன். ஓகேங்க மேடம். கண்டிப்பா, கண்டிப்பா. இது வந்து ஒரு நல்ல ஒரு கொஸ்டின். ஏன்னா வந்து இந்த மாரி வந்து நம்ம ஒருத்தர இன்வைட் பண்ணும்போது, இந்த மாரி வந்து வேற ஏதாவது ஒரு இதுல ஏமாந்துருப்பாங்க. இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்க ஏமாந்துருப்பாங்க. அப்ப வந்து இதுவும் அது மாரி தான் இருக்கும் அப்படின்னு தான் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கேட்பாங்க. அப்ப இந்த இந்த விஷயத்த வந்து நாம எப்படி வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கணும். ஒரு சிலர் வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து காது குடுத்தே கேட்க மாட்டாங்க. நமக்கு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும். நம்ப இங்க ஏமாறுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ப ஒண்ணும் வந்து லட்சக்கணக்குல வந்து இன்வெஸ்ட் ஒண்ணும் பண்ணல. டெபாசிட் ஒண்ணும் பண்ணல. எந்த காசும் குடுத்து வைக்கல. குடுக்குற ரூ. 1 இல்லாம குடுக்குற காசுக்கு அப்படியே பில்லு. நம்ம பேர்ல பில்லோட வந்தது. பொருள் குடுத்துர்றாங்க. அப்ப எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் இல்ல. இங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. யோசிச்சு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப மைவி3 கம்பெனிய வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. பல பேர் எல்லாம் அது வந்து மணிய போடுறாங்க. மாசம் ஆனா வந்து எனக்கு இவ்ளோ பெர்சன்டேஜ்ல எனக்கு வந்து காசு வருது. ஒருத்தர நம்பி ஒருத்தர் காசு போடுறாங்க. எந்த ஒரு பொருளும் கிடையாது. அது முழுக்க முழுக்க வந்து மணி சர்க்குலேஷன் அந்த பான்சி ஸ்கீம்ன்னு சொல்லுவாங்க. மணிய வச்சே மணி குடுத்து ஆள சேர்த்துறது. அது வந்து கம்ப்ளீட்டா வந்து இல்லீகல். அது வந்து நடக்கவே கூடாது. பிரமிடு அந்த பான்சி ஸ்கீம் அப்படிங்கிறதே வந்து இல்லீகல். ஓகேவா? அப்ப இப்ப திடீர்னு அந்த கம்பெனிய மூடுறாங்க. அப்ப எல்லாரும் அங்க மணி போட்டுருக்காங்க. மணி யார் மூலியமா போட்டாங்களோ, உடனே அவங்க சட்ட காலர வந்து புடிச்சுக்கிட்டு, "நீ வந்து உன்னை நம்பி தான் போட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்ட காலர வந்து குலுக்குவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. உண்மையாலேயே யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்மள நம்பி தான் காசு போட்டுருக்காங்க. ஓகேவா? அங்க வந்து காசு அந்த குடுத்த காச விட 2 மடங்கு, 3 மடங்கு வரும்னு நம்ம நெனச்சு குடுக்குறோம். பட் ஆனா நம்ம குடுத்த காசே வரத்துக்குள்ளயுமே கம்பெனிய குளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப பல பேர் பல நெருக்கடியில இருக்காங்க. பல பேர் ஊர விட்டே போயிட்டாங்க. பல பேர் தலைமறைவே ஆயிட்டாங்க. ஓகேவா? இப்ப நம்ப அந்த மாரி வந்து நமக்கு நம்ப ஏமாத்தல. ஆனா நம்ப மூலியமா நம்ப அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நம்ப காச ஒண்ணும் நம்ப வாங்கிக்கல. ஆனா அவங்க கம்பெனி தான் வாங்கி ஏமாத்துறாங்க. நம்பளும் அதுல வந்து ஏமாத்துறவங்களோட நம்பளும் ஏமாந்து போறோம். ஆனா நம்ப மூலியமா பல பேர் ஏமாந்தனால நம்ப சிக்கல்ல மாட்டிக்கிறோம். ஓகேங்களா? அப்ப அந்த மாரி நெட்வொர்க் பண்றவங்களுக்கு, அந்த மாரி வந்து பான்சி ஸ்கீம் பண்றவங்களுக்கு, அந்த மாரி மைவி3 பண்ணவங்க பல பேர் பல சிக்கல்ல இருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் இப்ப வெஸ்டேஜ் எடுத்துக்கோங்க. இப்ப வெஸ்டேஜ நாளைக்கு மூடிர்றாங்க. இப்ப யாராவது இங்க வந்து யார்ட்டயாவது வந்து கேட்க முடியுமா? யாராவது இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. வெஸ்டேஜ நாளைக்கு வந்து கம்பெனி வந்து இழுத்து மூடிர்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். யாராவது வந்து நம்ப என் சட்ட காலர புடிச்சு உன்னை நம்பி தான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணேன் சரவணா. உன்னால வந்து எனக்கு 2,00,000 ஆச்சு, 4,00,000 லாஸ் அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து என்ட்ட கேட்க முடியுமா? கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யாராவது இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? யார்ட்டயாவது நான் காசு வாங்கியிருக்கிறேனா? இல்லையே! பாயிண்ட் நம்பர் 1 ஓகேவா? அப்ப நம்ப இங்க சேஃப். நம்ப இங்க யாரையும் வந்து மணி வாங்கல. இது வந்து மணி டெபாசிட் பண்ற பிசினஸ் கிடையாது. நாளைக்கு கம்பெனிய மூடுனாலுமே, நம்ப யார்ட்டயும் வந்து பதில் சொல்ல வேண்டியதில்ல. குடுக்குற காசுக்கெல்லாம் மாசம் மாசம் பொருள் வாங்கிக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட் இத மூடுவாங்களான்னு ஃபர்ஸ்ட்டு அடுத்து யோசிக்கலாம். இப்ப இந்த வெஸ்டேஜ் கம்பெனி இருக்காங்க அப்டின்னா, இந்த கம்பெனி நம்பள்ட்ட யார்ட்டயுமே இன்வெஸ்ட்மென்ட் வந்து வாங்கல. பட் ஆனா கம்பெனி வந்து பல மேனுஃபேக்சர் யூனிட் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து அடுத்த 3 மாசம் வரைக்குமே வந்து ஆ 3 மாசத்துக்கு தேவையான பொருள இப்பவே உற்பத்தி பண்ணி வச்சிருப்பாங்க. குடோன், வேர்ஹவுஸ் வச்சிருப்பாங்க. இப்ப ஒரு 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 மாசத்துல இந்தியா ஃபுல்லா ஓவராலா கிட்டத்தட்ட வந்து ரூ. 200,00,00,000 டர்ன் ஓவர் நடக்குது. ஓகேங்களா? அப்போ 3 மாசத்துக்கான டர்ன் ஓவர் அப்டின்னா கிட்டத்தட்ட வந்து ரூ. 600,00,00,000 ரூ. 600,00,00,000க்கான பொருள் வந்து வேர்ஹவுஸ்ல இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த மாசம் ஓப்பன் ஆகுது.
வேர் ஹவுஸ்ல இருக்கிற பொருள் தான் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. புது பொருள் உற்பத்தி பண்ணி அந்த வேர் ஹவுஸ்க்கு வந்துகிட்டே இருக்கும். அங்க இருக்கிற பொருள் வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். அப்ப எப்பயுமே அந்த வேர் ஹவுஸ்ல குடோன்ல ஸ்டாக் வந்து 3 மாசத்துக்கு எப்பயுமே அவைலபிளா இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா, பிசினஸ் வந்து வேகமா ஒரு மாசத்து ஒரு ஒரு ஸ்டேட்ல பிக்கப் ஆகும். திடீர்னு பிசினஸ் டிமாண்ட் இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யோசிச்சு பாருங்க. வேற ஒரு சில கம்பெனிலாம் ஆர்டர் வாங்கி காசே வாங்குனதுக்கு அப்புறம் தான் பொருளே ஆர்டர் குடுப்பாங்க. பொருளே பண்ணுவாங்க. அப்ப பொருள் எவ்வளோ லேட்டா வரும்னு பாருங்க. இப்ப நமக்கெல்லாம் பொருள் காசு குடுத்த உடனே பொருள் வருது. வெளிய வேற ஒரு சில நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அப்படி இல்ல. காசு குடுத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு அப்புறம் தான் குறைஞ்சது 1 மாசம் கழிச்சு தான் பொருள் ஒரு சில கம்பெனிலாம் கிடைக்கும். என்னன்னா, அப்பதான் அவங்க உற்பத்தியே பண்ணுவாங்க. ஓகேவா? எவ்வளோ பிசினஸ் நடக்குது, காசு வந்திருக்குங்கிறத பொறுத்து தான் அங்க மேனுஃபேக்சரே பண்ணுவாங்க. வெஸ்டேஜ்ல அப்படி இல்ல. பொருள் வந்து எப்பயுமே ஸ்டாக் அவைலபிளா இருந்துகிட்டே இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, அடுத்த 3 மாசத்துக்கான ஸ்டாக் வேர் ஹவுஸ்ல இருந்துகிட்டே இருக்கும். இந்த அந்த பொருள் வெளிய போக, போக புது பொருள் உள்ள வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்ப ரைஸ் பிரான் ஆயிலா அத்தன பாட்டில், அத்தன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகி அங்க வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே லைக்வைஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அங்க மேனுஃபேக்சர் ஆகி எங்க குடோன்ல அவ்வளோ பொருள் இருக்கு. பிளஸ் அந்த மேனுஃபேக்சர் யூனிட், மிஷின்ஸ் ஓகேங்களா? எவ்வளோ எம்ப்ளாயி வேலை 1500க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயி வெஸ்டேஜ்ல வந்து வேலை செய்றாங்க. அப்ப இந்த கம்பெனி நாளைக்கு ஷட் டவுன் பண்ணாங்கன்னா, கம்பெனிக்கு நஷ்டமா? நமக்கு நஷ்டமா? இப்ப அதே மைவி3 எடுத்துக்கோங்க. மைவி3க்கு எந்த மேனுஃபேக்சர் யூனிட்டும் கிடையாது. எந்த வேர் ஹவுஸும் கிடையாது. எந்த பொருளும் அவங்க உற்பத்தி பண்ணல. கம்பெனிய பட்டுன்னு மூடிடலாம். மூடிட்டா யாருக்கு லாபம்? ஏன்னா முழுக்க, முழுக்க பணம் அவங்கள்ட்ட இருக்கு. அவங்க முழுசா சுருட்டிட்டு ஓடிருவாங்க. இப்ப வெஸ்டேஜ் கம்பெனிய மூடிட்டா, யோசிச்சு பாருங்க நான் கேட்கிறேன் உங்கள்ட்டயே. இப்ப நமக்கு நஷ்டமா? இல்ல கம்பெனிக்கு நஷ்டமா? நமக்கு நஷ்டமே இல்ல. ஆனா கம்பெனிக்கு பல 100 கோடி ரூவா, பல 100 கோடி நஷ்டம். அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் அந்த இதெல்லாம் சேர்த்துனா 1000 கோடி மேல நஷ்டமாகும். ஓகேங்களா? கம்பெனியோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 2000 கோடி ரூவான்றாங்க. எவ்வளோங்க? கம்பெனியோட வேல்யூ, கரண்ட் வேல்யூ கிட்டத்தட்ட 2000 கோடி ரூவா அப்படின்றாங்க. வெஸ்டேஜோட கம்பெனி. அப்ப நான் இங்க என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த கம்பெனி மூடுவாங்களா? இப்ப 1. அடுத்து 20 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிருச்சுங்க. கம்பெனி ஆல்ரெடி 20 இயர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஞ்ச் மார்க்கா நிக்கிறாங்க இந்தியால. இந்தியால ஒரு பிராண்ட் இந்தியால வந்து ஒரு 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 முத்திரை பதிச்சிருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய கம்பெனி இந்த இந்த கம்பெனி வந்து அப்ப எவ்ளோ ஒ ஸ்டாண்டர்டா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு. இந்த கம்பெனி மத்த 3 கிரேட் குவாலிட்டி இருக்கக்கூடிய மாரி மோசமான கம்பெனியோட கம்பேர் பண்ணலாமா? அப்ப நம்ப இதுல உறுதியா இருக்கணும். அப்பதான் நம்ப கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியும். ஏன்னா, போற போக்குல யார் வேணா வந்து நம்மள வந்து கொஸ்டின் கேட்டு போயிருவாங்க. குழப்பி விட்டு போயிருவாங்க. ஓகேவா? அப்ப கலங்குன தண்ணி மாரி நம்ம அப்பப்போ குழம்பிக்கிட்டே இருந்தோம்னா வேல பண்ண முடியுமா? பிசினஸ் பண்ண முடியுமா? நம்ப எப்பயுமே ரொம்ப தெளிவா இருந்தா தான், யார் வந்து குழப்புனாலும் அங்க வந்து கலங்களே வராது. நம்ப வந்து நெறைய குப்பைய உள்ள வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, யாரு வேணா வந்து கலக்கி விட்டுட்டே போயிட்டே இருக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பிசினஸ பண்றதுக்கு நம்ப வந்து இந்த கம்பெனிய பத்தியும், இந்த ப்ராடக்ட்ட பத்தி, இந்த பிசினஸ் எப்படி மத்த பிசினஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸு? இத மூடுவாங்களா? மூட மாட்டாங்களா? அப்படிங்கிறதுல நம்ப ரொம்ப ரொம்ப உறுதியா அசைக்க முடியாத நம்பிக்கையோட இருந்தா தான், நம்ப இந்த மாரி ஆளுங்க கூட ஃபர்ஸ்ட்டு பேசவே முடியும். ஓகேவா? நான் கேட்கறேன். இப்ப இந்த மாரி ஒரு விளக்கத்த நீங்க அவங்கள்ட்ட சொன்னா, அவங்க ஏத்துக்குவாங்களா? மாட்டாங்களா? இத இத கேட்டதுக்கு அப்புறமும் ஒரு சிலர் மாட்டேன் அப்படின்ட்டு போறவங்க போட்டும். நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல. நம்ப சொல்ல வேண்டியத சொல்லியாச்சு. பேச வேண்டியத பேசியாச்சு. ஓகேவா? அவங்க உண்மையாலுமே காது குடுத்து கேட்கறாங்க. இது சரியா? தப்பான்னு யோசிக்கிறாங்கன்னா, சரியான முடிவு எடுப்பாங்க. நீ எத சொன்னாலும் நான் வந்து இது தப்புன்னு தான் சொல்லுவேன் அப்படிங்கிறவங்கள்ட்ட நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால வந்து நீங்க வந்து அ அவங்க சேரல, இவங்க சேரலன்னு நீங்க வந்து ஒண்ணும் வொரி பண்ணாதீங்க. நான் எப்பயுமே சொல்றது தான். நீங்க அடுத்த ஆள பாருங்க. கோ நெக்ஸ்ட். அடுத்த ஆள பாருங்க, அடுத்த ஆள பாருங்க. இன்னைக்கு யாரெல்லாம் வேணான்னு சொல்றாங்களோ, அவங்க எல்லாம் ஒரு நாள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் உங்கள வந்து நீங்க எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு பாராட்டுவாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு அவங்க வருத்தப்படுவாங்க. ஓகேவா? அதுக்கு நீங்க தொடர்ச்சியா நிக்கணும். நீங்க புரிஞ்சுகிட்டு நிக்கணும். இந்த பிசினஸ்னா என்னங்கிறத தெரிஞ்சுகிட்டு நின்னா தான், இப்ப இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா எதுவுமே உங்களுக்கு தெரியாமலே சும்மா சேர்ந்துட்டீங்க. ஏதோ ஒரு ஆசையில இவங்க இன்கம்ம பார்த்துட்டு மட்டும் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட இதோட ஃபண்டமெண்டல் உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்க நிக்கவே மாட்டீங்க. இது என்ன கான்செப்ட்ன்னே புரியாம சேர்ந்தீங்க அப்படின்னா, என்னைக்கா இருந்தாலும் போயிருவீங்க. ஆனா புரிஞ்சுகிட்டு பண்றவங்க எப்பயுமே போமாட்டாங்க. மத்த பிசினஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறவங்க இத விட்டு போவே மாட்டாங்க. வேலைக்கும் டைரக்ட் செல்லிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சவங்க இத விட்டுட்டு போவே மாட்டாங்க. ஆக்டிவ் இன்கம்க்கும், பேசிவ் இன்கம்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நெனைச்சவங்க இத விட்டு போவே மாட்டாங்க.
ஓகே. ஃபியூச்சர பத்தி யோசிச்சவங்க, ஃபியூச்சருக்காக பிளான் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க வெஸ்டேஜ விட்டுட்டு போவே மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியலங்கும்போது, என்னைக்கு வேணா போயிருவீங்க. ஓகே. பதில் குடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். இங்க அடுத்து நான் பேசுறதுக்கு